கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 115 3வது வசனம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். நம்முடைய தேவன் எங்கே இருக்காருங்க? பரலோகத்தில் இருக்கிறார். நமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்வார். அன்பானவர்களே, நம்ம இந்த பூமியில் உள்ள காரியங்களைத்தான் நம்ம சிந்திக்கிறோம். அப்படி தான் சிந்திச்சு ஆகணும். ஏன்னா நம்ம இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறோம், மாமிசமாய் மனிதர்களாய் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ இந்த பூமிக்கு உண்டான தேவைகள் என்று நிறைய உண்டு. சாப்பிடணும், துணிமணி போடணும், போக்குவரத்துக்கு செலவு செய்யணும், வண்டி வாகனங்கள் வேணும், குடியிருக்கிறதுக்கு வீடு வேணும், திருமணம் பண்ணணும், மனைவியோடு வாழணும், குழந்தைகள் பெற்றெடுக்கணும், அவர்களை படிக்க வைக்கணும், பிழைக்க வைக்கணும், வாழ வைக்கணும், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை நாம் ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும், உண்டாக்கி கொடுக்கணும். இப்படியெல்லாம் இந்த பூமிக்கு உண்டான தேவைகள் நமக்கு நல்லா இருக்குது, நிறையா இருக்குது. இந்த பூலோகத்தில் பிறந்துட்டோம்னாவே அதை செய்யணும். அதில் மதங்களோ மார்க்கங்களோ கிடையாது. இப்போ இந்த மதத்துக்காரருக்கு அந்த தேவையெல்லாம் இல்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாம் எல்லாமே பரலோகத்துக்கு உண்டானவர்கள், அதனால் நீங்கள் இந்த பூமியில் எந்த சொத்தையும் சேர்த்த வேண்டான்னு சொல்லி இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சம்பாதிக்காதீங்க, சொத்து சேர்த்தாதீங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில ஊழியக்காரர் கூட அதை சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க ஏகப்பட்ட சொத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க. நமக்கு அறிவுரை சொல்கிறப்ப இதை சொல்லுவாங்க, இந்த பூமியில் நீங்கள் எதையும் சேர்த்து வைக்காதீங்க, பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பூச்சியும் துருவும் என்ன பண்ணிடும், அதை தின்னு அழிச்சிரும், அதனால் நீங்கள் எதையும் சேர்த்து வைக்காதீங்க, பல வசனங்களை சொல்லுவாங்க. ஆனால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டு. அதை கடவுள் நமக்கு நிறைவாக கொடுப்பார். நம்ம எதை சேர்த்த வேண்டான்னு சொல்கிறாருன்னா, அநியாயமாக எதையும் சேமித்து வைக்காதீங்கன்னு சொல்கிறார். இப்போது என்னிடத்துல ஒரு 1000 ரூபாயை கொடுத்து எனக்கு கொடுக்குறாரு இன்றைக்கி, நான் அதை சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறேன், நான் போய் சேமித்து வைக்கிறதுக்காக போகிறேன். என் கண்ணு முன்னால் பசியில் 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு ஒருத்தர் வர்றாங்க, பசிக்குது, பசியில் வாடுறாங்க. நான் இந்த 1000 ரூபாய் கொண்டு சேமித்து வச்சு என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள்? அப்போ அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து அவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். அதுக்கு போக மீதியை நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க. அவர்களுக்கு ஒரு நன்மை செய்யாமல் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க, ஏன்னா அதை பூச்சியும் துருவும் எடுத்துகிட்டு போயிடும். அதில் கொஞ்சம் அவங்களுக்கு செஞ்சீங்கன்னா அதனால் வரக்கூடிய அந்த புண்ணியங்கள் உங்களை சேரும். இந்த பணம் மட்டும் இல்லை, அந்த புண்ணியமும் உங்களை சேரும். அன்பானவர்களே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடைசி காலத்தில் நாம் மரித்ததற்கு பிறகு நம்ம சேர்த்து வச்ச பணமோ சேர்த்து வச்ச சொத்துக்களோ நம்ம கூட வராது, எதுவுமே வராது. என்ன வரும் அப்படின்னா, நாம் அந்த புண்ணியம்னு சொல்லி ஒன்று செஞ்சோம் பார்த்தீங்களா, பாவம்னு சொல்லி அந்த பசியாக இருந்தவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த நன்மையான காரியங்கள் தான் நம்ம கூட வரும், செயல்கள் தான் நம்ம கூட வரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதை செய்யாமல் வெறுமனே சொத்துக்களை சேர்த்து வைக்காதீங்கிற. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரெல்லாம் அப்படி இல்லை. நீங்கள் சம்பாதிக்கிறத கொண்டு காணிக்கையாக போடுங்க கடவுளுக்குன்னா, கடவுளுக்கு காணிக்கை போட்டு அந்த காணிக்கை எடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியணும்ல. நாம் கொண்டு கடவுளுக்கு காணிக்கை போடுறோம், ஒருத்தன் 500 ரூபா போடுறான், 10 பேர் போட்டால் 5000 ரூபா ஆச்சு. இந்த 5000 ரூபா காணிக்கை எங்கே போகுது, யாருக்கு போகுது, அதை எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு? உபதேசங்களை தவறாக பயன்படுத்துகிற இன்றைக்கி நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன இந்த வசனம் சொல்லுது பாருங்கள், அவர் வானத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு சித்தமான எல்லாவற்றையும் நமக்கு செய்வார். இந்த பூமியில் நம்ம எதையெல்லாம் அனுபவிப்பதற்கு அவர் சித்தமாக இருக்கிறாரோ, சம்பாதிப்பதற்கு அவர் சித்தமாக இருக்கிறாரோ, நாம் வாழ்வதற்கு அவர் சித்தமாக இருக்கிறாரோ, அதை கண்டிப்பாக செய்வார். நிச்சயமாக வேணும் நமக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு, வாழ்வாதாரத்திற்கு தேவையான எல்லாமே நமக்கு வேணும். பணம் வேணும், பொருள் வேணும், நட்பு வேணும், உறவுகள் வேணும், எல்லாமே வேணும். அன்பானவர்களே, இது கடவுள் நமக்கு கொடுத்ததாக இருக்கணும்.
பரலோகத்திலிருந்து அவர் சித்தத்தின்படி அவர் நமக்கு கொடுத்ததாக இருக்கணும். இந்த பூமியில் நம்ம யாரையும் ஏமாற்றியோ பொய் பேசியோ மற்றவர்களை அபகரிச்சோ நம்ம சம்பாதிக்கிற சொத்துக்களாக இருக்கக்கூடாது, அப்படி சேர்த்து வைக்கக்கூடாது. கடவுள் நமக்கு கொடுத்ததாக இருக்க வேண்டும். அப்போ கடவுள் நமக்கு கொடுக்கறதுனா என்ன? அவருடைய சித்தம் அதில் இருக்கணும். அவர் சித்தம் இருந்தால் கண்டிப்பாக அதை செய்வார். அன்பானவர்களே, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு சித்தமானதை பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நிச்சயமாக செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எது சித்தமாக இருக்கிறதோ அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றி தருவார். நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் சரி, யாரிடத்துலையும் சொல்லி நொந்துக்க வேண்டாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இது எனக்கு செய்யணும்னு நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், செய்யலை. ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு வழியில் அதை விட நன்மையான காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். அவருடைய சித்தம் என்று ஒன்று உண்டு. பரலோகத்திலிருந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த சித்தத்தின்படி அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவார். அன்பானவர்களே, கர்த்தருக்காக காத்திருங்கள். அவருடைய சித்தம் பரலோகத்திலிருந்து நமக்காக செய்யப்படும். அப்பொழுது நாம் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. தொடர்ந்து உமது கிருபையினாலும் அன்பினாலும் பரிசுத்தத்தினாலும் எங்களை வழிநடத்துங்க. நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறீங்க, அங்கிருந்து பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு நாங்கள் எதை அனுபவிக்க வேண்டும் என்று நீர் சித்தமாக இருக்கிறீரோ அதை நீர் எங்களுக்கு காண்பித்து தாரும். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது இரக்கமும் உடைய வசனங்களும் எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.